எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது மற்றவங்க எடுக்கிற முடிவுக்கு நாம சொந்தக்கார ஆகவே கூடாது. அந்த மாதிரி ஆனோம்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சகோதரி வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். வாக்குவாதம் முத்தி போய் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற போய் சாவுன்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க அதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவுகள் யாருமே எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மற்றவங்க 1000 பேசுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளை வல்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? நம்ம ஆள் மனசுக்கு தெரியணும். நாம் எதுக்கு சாகணும்? நம்மளால் வாழ முடியும், நம்ம சாதிக்க முடியும். நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம ஆள் மனசுக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த வைராக்கியம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு விதையை மனசுக்குள்ளே விதைச்சிக்கோங்க. ஒன்றுமில்ல, ஒரு சின்ன செடியில் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரி, குப்பையை போட்டாலும் சரி, கழிவுநீர் ஊற்றினாலும் சரி, அந்த வேரோட அனுமதி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட இழுக்காது. அந்த வேருக்கு தெரியும் தனக்கு எப்போ தண்ணி வேணும், எந்த அளவுக்கு வேணும், எந்த நேரம் வேணும் அப்படிங்கிறது அந்த வேருக்கு தெரியும். அது மாதிரி நம்ம மனசுக்கு தெரியணும். நம்மளுக்கு தேவையான வார்த்தைகளை உள்வாங்கிக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் காதில் கேட்கவே கூடாது. 1000 பேசுவாங்க, 1000 சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கோங்க, அதை செயல்படுத்துங்க. நாம் எடுக்கிற முடிவுக்கு நாம் தான் சொந்தக்காராக இருக்கணும். மற்றவங்க எடுக்கிற முடிவுக்கு நாம் சொந்தக்காராக இருக்கவே கூடாது. நாம் வாழணும். நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் மட்டும்தான் வாழ முடியும். வாழ்ந்து காட்டணும். ரைட்டா? எப்பயுமே தவறான முடிவுக்கு போகக்கூடாது. நல்லா சிந்தித்து செயல்படுங்க. பாய்.